அவரு இன்னைக்கு முக்கியத்துவம் வாய்ந்த தீர்மானம் கொடுத்திருந்தாரு, அவசர தீர்மானம். அதுல அவர் பேசினார். ஒற்றுமையோட தான் இருக்கீங்களா, எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஏன்னா இப்போ அது குறித்து எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பேச மாட்டாரு, அவரும் எந்தவித கருத்தும் தெரிவிக்க மாட்டாரு. அதாவது உங்களுக்கு ஏன் அந்த சந்தேகம்? நாங்க எல்லாம் அண்ணன் தம்பியா இருக்கிறோம், இருக்கணும்ன்றது எல்லாரும் இருக்கிறோம், அண்ணன் தம்பியா தான் இருக்கிறோம். இல்ல அண்ணன் தம்பியா இருக்கிறோம். நிர்மலா சீதாராமன் அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நானும் தான் நட்டாவெல்லாம் போய் சந்திச்சேன். அம்மா எங்க ஊர்ல வேத ஆயத்தாடை பூங்கா வேணுங்கிறதுக்காக போய் பார்த்தோம். இது தவிர தொடர்ந்து சந்திப்பு நடக்குது. வேத ஆயத்தாடை பூங்கா அவர் தான் துறை அமைச்சர், அவரை போய் சந்திச்சு கேட்டோம், கொடுக்கல அவரு. இதெல்லாம் மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறவர்கள், நாடாளுமன்றத்தில் மத்திய அரசில் மந்திரிகளாக இருக்கிறவர்களிடத்தில் அவர்களுடைய சார்ந்த தேவைகளை, வேண்டிய கோரிக்கைகளை நிறைவேற்ற கேட்பது வழக்கம்.